ஹாய், கிட்ஸ் பிஹேவியர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ். அதை நம்ம ஒரு ரூல் மேக் பண்ணுறோம்னா அதில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். 8 PM அப்புறம் நோ ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 8 PM அப்புறம் நம்ம ஷோராக அதை அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் 8-5 வரை அலோவ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டே அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. ஸோ டெய்லி 8 PM அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணாலும் போக போக ஓகே இதான் ரூல் அப்படின்னு அவங்க செட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் திங், அவங்க பண்ற ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஒரு ரிவார்ட் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். நீ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட டாய்ஸ்லாம் ஷேர் பண்ணல, அதனாலதான் உன்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் நான் செஞ்சு தரேன், அதனால நான் உன்னை பார்க் கூட்டு போறேன், அந்த மாதிரி சம் ரிவார்டு பாயிண்ட்ஸ் இல்ல சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரி பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். அவங்களோட மிஸ்டேக்ஸை மட்டும் கரெக்ட் பண்றதுக்கு ஒரு நோக்கமா இல்லாம அவங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் எடுத்து சொல்லி மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணும்போது அவங்க அதை ஈஸியா ஏத்துக்குவாங்க. ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் எதை கரெக்ட் பண்ண வேணுமோ அதை சொல்லிட்டு திருப்பி இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். உங்க கிட் ரொம்ப காமா பிஹேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி இருங்க. நீங்க ஒரு மாடலா இருக்கும் போது அவங்க ஈஸியா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்லி தந்துட்டே இருக்கிறத விட நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்க்கும் போது அவங்க ஈஸியா அதை தான் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.